असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। बृहदारण्यकोपनिषत् शांति मंत्र। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो गोप्ता गोपालनन्दनः पार्थो वक्षश्रुति भोक्ता उक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं तं च चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஏழாவது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். அதில் சென்ற வகுப்பில் 14வது ஸ்லோகத்தை கொடுத்தோம். தெய்வீ ஏஷான் குணமயி. அதில் பகவான் என்னை எப்படி அடைவது, சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். பொதுவாக இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயத்தின் வரைக்கும் பக்தியை பற்றி சொல்ல போகிறார். ஏன்னா தத்துவமசி அப்படிங்கிற விளக்கம்தான் பகவத்கீதை. நம்ம பற்றி சொல்லிட்டார் பகவான் 1வது அத்தியாயத்திலேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் நம்முடைய சுபாவம் ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டார். அதை எப்படி அடையணுங்கிறது கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு சொன்னார். இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து பக்தனை பற்றி சொல்ல போகிறாரு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஈஸ்வர தத்துவம்னா என்ன, அது 7வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும்போது சொன்னோம். மாயையும் பிரம்ம தத்துவமும் சேர்ந்து தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத சொன்னோம். அப்புறம் சரணாகதி தத்துவத்தை பற்றி சொல்லிட்டாரு. இனி பக்தியை பற்றி சொல்ல போகிறார். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் 23வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தியினுடைய பெருமைகள், எப்படி பக்தி பண்ணுறாரு அப்படிங்கிறதான் சொல்ல போகிறார். ஸோ முதல் நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம். 15வது ஸ்லோகம். ஈசனை சரணடையாதவர்கள் ஏன் அடைவதில்லை அப்படிங்கிறதுக்கான எல்லாமே அவருடைய லீலை தான். இது ஏன் சரணடையவில்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லீலை, அவருடைய லீலை தான். 15வது ஸ்லோகம். நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரவத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத ஜானம் ஆசுரம் பாவமாஸ்ரிதாக. அதாவது நமாம் துஷ்கிருத்தினோங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாவ செயல்கள் செய்தவன் அப்படிங்கிறது துஷ்கிருத்தினோக. இதோட எதிர்ப்பதம் சுகிருத்தினோக, புண்ணிய செயல்கள் செய்தவன். பகவான் இந்த இடத்துல ஒரு 3 அடைமொழி கொடுக்குறாரு. யாருக்கு? அபக்தனுக்காக. ஏன்னா பக்தியை பற்றி பேச போகிறாரு. முதல் அபக்தன் பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய சிம்பிள் மீனிங் என்னென்னா, பாபச் செயல்கள் உடையவன், மூடன், மக்களுள் கடைத்தரமானவன், மாயையினால் ஞானத்தை அபகரிக்கப்பட்டவன், அசுர இயல்பில் நிற்பவன், இத்தகையவர்கள் என்னை வழிபடுவதில்லை அப்படின்னு சொல்லி பகவானே சொல்கிறார். இந்த 15வது ஸ்லோகத்திலிருந்து சொன்ன 23வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தியினுடைய விளக்கம், அதாவது பக்தி என்ன அப்படின்னு சொல்ல போகிறாரு. பொதுவாக பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மனிதர்களை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று பக்தன், இன்னொன்று அபக்தன் அப்படிங்கிற 2 விஷயத்தை சொன்னார். இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயத்துக்கு 3 கருத்துக்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஈஸ்வர தத்துவத்தை பற்றியும், பக்தியை பற்றியும், சரணாகதி. இப்போ பக்தியை பற்றி எடுத்திருக்காரு. இந்த பக்தியை பற்றி நம்ம முழுவதுமாக இந்த 12வது அத்தியாயமே பக்தி யோகம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அதனால்
இந்த 12வது அத்தியாயத்தில் வருகின்ற அந்த 12வது அத்தியாயத்தில் இந்த பக்தியை பற்றி பகவான் பக்தன் எப்பேற்பட்ட பக்தி செய்கிறான், எத்தனை விதமான பக்தி செய்கிறான் அப்படிங்கிறதெல்லாம், பக்தியினுடைய பெருமைகள், பக்தனுடைய உயர்வு தாழ்வு இதெல்லாம் சொல்லப்படுது. அப்புறம் முதலில் பகவான் இந்த உலகத்தை இந்த உலகத்தில் உள்ள மக்களை ரெண்டாக பிரித்து, ஒன்று பக்தன் என்றும் இன்னொன்று அபக்தன் என்றும், அதாவது இறைவனை நம்புபவன், என்னை நம்புபவன், இறைவனை நம்பாதவன் அப்படிங்கிற 2 கேட்டகரியில் வச்சுட்டு இவனெல்லாம் பக்தன், இவனெல்லாம் அபக்தன் அப்படிங்கிறத பிரிக்கிறார். நம்பாதவன் எல்லாம் அபக்தன். பிறகு இந்த பக்தர்களின் நிலையை பற்றி அடுத்தடுத்து சொல்ல போகிறாரு. அபக்தனை பற்றி மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இந்த பக்தன் எப்பேற்பட்ட, எப்படி இந்த பக்தர்கள்லேயே என்னை நம்புபவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அதிலே 4ஆக பிரிக்க போகிறாரு 16வது ஸ்லோகத்தில். அதாவது அது அடுத்து வர ஸ்லோகத்தில். ஆக இந்த ஸ்லோகத்தில் 2ஆக பிரிக்கிறார், பக்தன் அபக்தன் என்று. பக்தர்கள் யார் மேலானவர்கள், எப்படிப்பட்ட பக்தி அவர்கள் செய்கிறார்கள், என்னிடத்தில் அந்த தரம் எப்படி அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் 16வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுறார். ஸோ இந்த 15லேருந்து 23 வரைக்கும் பக்திகளினுடைய முக்கியத்துவம், பக்தி தத்துவம், பக்தி லட்சணம் இதெல்லாம் சொல்ல போகிறாரு. 14வது ஸ்லோகத்தில் சரணாகதியை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை அந்த 14வது ஸ்லோகத்தை சொன்னார், மம மாயா துரத்தியா அப்படிங்கிறத சொன்னார். ஏன்னா என்னுடைய மாயை கடப்பது அரிது. அப்போது எதுக்குப்படி நம்ம சரணாகதி செய்கின்றவன் தன்னுடைய அகங்காரத்தை கரைத்தவன், அதாவது எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, என்னால் இது முடியாது என்று தன்னுடைய அகங்காரத்தை யார் ஒருவன் கரைக்கிறானோ, அழிக்கிறானோ, அவன்தான் சரணாகதி சித்தி அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். நம்ம சரணாகதியுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா நம்முடைய அகங்காரத்தை போக்குவது. அந்த அகங்காரத்தை அழிப்பதன் மூலம் அந்த மகாமாயையை, பகவானுடைய மாயையை கடக்க முடியும் என்று பகவானே சொல்கிறார். மற்றும் சரணாகதி என்பது ஒரு செயல் அல்ல, ஒரு பாவனை என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா செயல்னா செஞ்சிடலாம், பாவனை வர்றது நம்முடைய மனதுடைய இயல்பு. அதை நம்ம அந்த பாவனையில் நம்ம உருவாக்கணும், பாவனை கற்றுக்கணும். பகவான் பகவான் மேல் வைக்கும் முழு நம்பிக்கை தான் சரணாகதி என்று பார்த்தோம். ஸோ அந்த 15வது ஸ்லோகத்தில் பக்தியை பற்றி பார்க்க போகிறோம். 12வது அத்தியாயத்தில் முழுமை, பக்தியினுடைய முழு பெருமைகளும், அந்த அந்த பக்தியினுடைய பொறுமையாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படாது அப்படிங்கிறத இந்த 12வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எனவே பக்தியின் ஆரம்பம் தான் இங்கு தொடங்குகிறது. ஏன்னா பக்தியை பற்றி ஒரு ஆரம்ப நிலை எப்படி தொடங்குது அப்படிங்கிறத இந்த 15வது ஸ்லோகத்திலேருந்து சொல்லியிருக்காரு. இந்த 15வது ஸ்லோகத்தில் அபக்தனை பற்றி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்தி எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாரு. பிறகு பக்தர்கள் பக்தி செய்யும் விதம் எப்படி எந்தெந்த பக்தர்கள் எப்படியெல்லாம் பக்தி செய்கிறார்கள், இந்த பக்தியின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல துஷ்கிருதி நக அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த துஷ்கிருதி நக எப்படின்னா, கடவுள் பக்தி இல்லாதவர்கள், கடவுள் இருந்தால்தானே அவர்களை நம்புவது, கடவுள் ஒருவர் இல்லவே இல்லை, அதனால் நான் அவரை வழிபட மாட்டேன் என்று சிலர் சொல்கிறார்கள். அவர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிறகு 16வது ஸ்லோகத்தில் என்னை வழிபடுபவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பக்தி செய்கிறார்கள் என்று அடுத்து 16வது ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. 17வது ஸ்லோகத்தில் யார் உயர்ந்தவன் சொல்ல போகிறாரு. அப்புறம் மற்றவர்களெல்லாம் கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காக என்ன சொல்ல போகிறாரு, எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான், ஆனால் எல்லாரும் தன்னுடைய வழிகளில் நடந்து செல்கின்றவர்கள், அதாவது அதே பக்தி பாதை என்னை நோக்கித்தான் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல போகிறார். ஆக இந்த 15வது ஸ்லோகத்தில் மனிதர்களை 2ஆக பிரித்து பக்தன் அபக்தன் என்று 2ஆக பிரித்து, தன்னை வழிபடுபவர்கள் பக்தன், வழிபடாதவர்கள் மூடர்களை பற்றி பகவான் பேசுகிறார். ஏன் வழிபடுவதில்லை, அதற்கு காரணம் என்ன, என்னை வழிபடாதவர்கள் எந்த குணத்தில் இருப்பார்கள் என்பதை பற்றி எல்லாம் சொல்லப்படுறார். இப்போ ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தியந்தே. பிரபத்தியந்தேனால் என்னை சரணடைவதில்லை, என்னை வழிபடுவதில்லை.
நான் அப்படிங்கிற முன்னாடி சொல்லுது, என்னை நான் வழிபடுவதில்லை யார்? துஷ்கிருதினாக, பாப செயலை செய்தவர்கள். அதை தான் இங்கே வந்து பகவான் சொல்கிறார். இந்த மூடர்கள் சொன்னாங்க. நமாம் துஷ்கிருதினக மூடா பிரபத்தியந்தேன்னு நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா, மாம் என்றால் என்னை, மாம் என்றால் என்னை, பகவானை அல்லது ஈஸ்வரனை, என்னை ந பிரபத்தியந்தே, என்னை வழிபடுவதில்லை, என்னை சரணடைவதில்லை. யார் என்றால் மூடாக, மூடர்கள். மூடர்கள் என்றால் மோகத்தை அடைந்தவர்கள். மோகத்தை அடைந்தவர்கள், எது உண்மை எது பொய் என்பது தெரியாதவர்கள் தான் மோகம் அடைந்திருக்கிறார்கள். அர்ஜுனனுக்கு அங்கே தான் ஆச்சு. என்னாச்சு? அர்ஜுனன் போர்க்களத்துக்கு வந்து மோகம் அடைந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எதனால? அந்த மோகம் அடைந்ததுனால அவன் மூடன் ஆயிட்டான். எது உண்மை எது பொய் என்கிறது தெரியவில்லை. இந்த மூடர்கள் என்னை வழிபடுவதில்லை. மேலும் இங்கு அபக்தர்களுக்கு சில அடைமொழிகள் பகவான் சொல்கிறார். முதல் அடைமொழி துஷ்கிருதினக. துஷ்கிருதினக என்றால் பாவத்தை உடையவன், பாப செயல்களை செய்தவன். கிருதி அப்படின்னா செயல்னு அர்த்தம். துஷ் அப்படின்னா பாபம். ஆக துஷ்கிருதினக என்றால் பாப செயல்கள் செய்தவன். இந்த செயல்கள் செய்தனால் தன்னை இறைவனை வழிபடுவர்களுக்கு, அதாவது இறைவனை வழிபட முடியாமல் செய்கிறது. அதனால பகவான் வந்து இந்த அபக்தனுக்கு அடைமொழி துஷ்கிருதினகன்னு சொல்லிட்டார். இந்த அபக்தன் பாவம் இருப்பதால், அந்த பாவ செயல் அவன் செய்ததால் அவனுடைய மனம் இறைவனை வழிபட முடிவதில்லை, இறைவனை நோக்கி செல்வதில்லை. அதாவது இந்த பாப செயலே பகவானிடம் வராமல் செய்து விடுகிறது. இந்த துஷ்கிருதினக என்ற பாப செயல்கள் செய்தவன், இவர்களுடைய விவேகம், ஏன் அவர்கள் பாப செயல்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுடைய விவேகம் அழிந்து விட்டது, இழந்து விட்டது. அதனால் இந்த பாப செயலை செய்யும் மனோபாவம் அதை வந்துருச்சு அவருக்கு. அதனால் இந்த விவேகம் இல்லாதனால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதனால, மூடன் அடைந்ததுனால அவன் பாப செயல்களை செய்கிறான். நமக்கு வேண்டிய, அதாவது இந்த பாப செயல்கள் செய்யும்போது என்னென்னா, நமக்கு வேண்டிய பொருள்கள், நமக்கு வேண்டிய இது இன்பம் எல்லாம் கிடைக்கும், அவன் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்முடைய அறிவை இழந்து விடுவோம் எப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா விவேகம் இல்லைன்னா அறிவு இருக்காது. விவேகம் இல்லாமல் அறிவு. ஸோ அறிவு இல்லாமல் பொருள்கள் இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது, ஒரு விவேகம் இல்லை. ஆகவே இந்த பாப செயல்கள் செய்தவர்களுக்கு எது உண்மை, எதை நாம் நாட வேண்டும் என்ற விவேக சக்தியை இழந்து விட்டதன் காரணமாக அவர்கள் பாப செயலை செய்கிறார்கள். அதனால் பகவான் அவர்களுக்கு துஷ்கிருதினக என்று சொல்கிறார்கள். பொதுவாக சாஸ்திரத்தில், நம்முடைய சனாதன தர்மத்தில் சாஸ்திரத்தில் நிஷித்த கர்மம் என்று ஒன்று சொல்லுவோம். நிஷித்த கர்மம்னா செய்யக்கூடாதது. எது செய்யக்கூடாது என்பது நம்முடைய சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று நம்ம சாஸ்திரம் தெளிவாக சொல்கிறது. உதாரணம் வந்து மது அருந்துதல் கூடாது, பிராமண கொலை கூடாது, சிசு கொலை கூடாது, பெண் கொலை கூடாது. இதெல்லாம் நிஷித்த கர்மத்தில் வருது. அதாவது அந்த பாவம் அவர்களுடைய அறிவை இழக்க செய்கிறது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னால், பகவான் மூடாகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறான், மோகத்தை அடைந்தவன் அப்படிங்கிற சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நராதமாக அப்படிங்கிற, நராதமாக, நரா அப்படின்னா மனிதர்கள்னு அர்த்தம். பொதுவாக நரேந்திரன் அப்படிங்கிறது வந்தது கூட அதுதான். தமா அப்படின்னா கடைநிலையை அடைந்தவன். நராதமாகனா கீழானவன். கீழானவனுக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியாது. அவன் வந்து என்ன சொல்வது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். அவனுக்கு எது கிடைச்சதோ அது சந்தோஷமாக அது நினைப்பான். இந்த கீழானவனுக்கு என்ன குணம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இது தமோ குணம் இருக்கும். கீழான குணத்தினால் அவன் வந்து சுயநலம் அவனுக்கு வந்துகிறது. அந்த கீழான குணத்தினால் அவனுக்கு மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மனோபாவம் வருகிறது. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் இந்த தமோ குணம், ரஜோகுணம், அதாவது தமோ குணம் அதிகமாக ரஜகுணம் கொஞ்சமாக இருக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரும். அதிலே அது ஆழ்ந்திருப்பான். நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்,
அவன் ஏமாற்றுவான், சுயநலமாக இருப்பான். இதெல்லாம் தமோ குணம் ரொம்ப மேலோங்கி இருக்கிற இடத்துல ரஜோகுணம் கொஞ்சம் இருக்கும், அவன் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாயையா அபகிருத ஞானா, இந்த துஷ்கிருத்தினாக இந்த பாப செயல்கள் செய்தவன் இந்த அபக்தன் அவர்களுடைய ஞானம் திருடு போய்விட்டது. எதனால் என்றால் இந்த மாயையா, மாயையினால். இந்த ஞானத்தை இந்த ஞானத்தை தன்னுடைய ஞானத்தை பறிகொடுத்து விட்டான். எது உண்மை எது பொய் என்று தெரிந்த அந்த ஞானம் இந்த மகாமாயையினால், மாயையா அபகிருத ஞானம், இந்த ஞானம் அவனுக்கு போய்விட்டது. இந்த மாயை என்றால் அஜ்ஞானம், அதாவது எது ஆத்மா எது அனாத்மா என்ற வித்தியாசம் தெரியாது, எது உண்மை எது பொய் என்ற வித்தியாசம் தெரியாது. மாயை என்றால் காம குரோத லோப மத மோட்சம் மதமாச்சரியம் என்று 6 குணங்கள் வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் மாயையின் செயல்கள், அறியாமையின் செயல்கள். இவைகளினால் ஞானத்தை இழந்தான், ஞானத்தை அவன் பறிகொடுத்து விட்டான். நாம் பொதுவாக நம்ம யோசித்து பார்த்தா தெரியும், நாம் பொதுவாக எங்கேயாவது ஞானத்தை இழந்து விட்டால் அங்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். அதனால தான் அந்த ஆசையின் காரணமாக நாம் அந்த ஞானத்தை இழந்துவிடும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அவன் நல்லா கொஞ்சம் வார்த்தைகள் வார்த்தை ஜாலத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம இழந்துருவோம். அவன் சொல்கிறத அப்படியே நம்ம கேட்டுருக்கோம். இதெல்லாம் நடக்குது. இந்த ஆசையின் காரணமாகத்தான் நம்மளுடைய அறிவை நாம் இழக்கிறோம். அறியாமையில் மாயையினால் நாம் அதை இழந்து விடுகிறோம், நம்முடைய ஞானத்தை இழந்து விடுகிறோம். பிறகு ஆசுர பாவம் ஆசிரிதா அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த அபக்தன் எப்படிப்பட்ட பாவனையுடன் இருப்பான் என்றால் அவன் அசுர பாவத்தில் இருப்பான். அசுர பாவனைன்னா அவனுடைய தமோ குணம் அதிகமாக இருக்கும், குணங்களுடன் அந்த தமோ குணங்களுடன் இருப்பான். நம்ம ராமாயணத்தில் மகாபாரதத்தில் மற்ற கிருஷ்ணலீலை இதெல்லாம் பாகவத்திலெல்லாம் பார்த்துருப்போம். அசுரர்கள் எப்படி வந்தார்கள், எப்படி போனாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம். அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த அபக்தர்கள் அசுர பாவத்துடன் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இது சொல்லும்போது சங்கரர் சொல்கிறாரு, அசுரபாவம் என்பது ஒன்றும் இல்லை, 2 விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, மற்றவர்களுக்கு ஹிம்சை செய்பவன், பொய் சொல்லுபவன், இதெல்லாம் அசுரபாவம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அசுர பாவத்தை உடையவர்கள் அப்படின்னார். மற்றவர்களுக்கு ஹிம்சை தொந்தரவு செய்வது, இன்னொன்று பொய் சொல்வது. பொய் சொல்வது அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு எதுன்னு தெரியாது. பகவான் ராமகிருஷ்ணர் உண்மை பேசுவதுங்கிறத பற்றி சொல்லும்போது நமக்கு தெளிவாகிறது. மொன் மூக் ஏக்கோரா, அதாவது உண்மை பேசுவதுன்னு பகவான் சொல்லிட்டாராங்க. இங்கே என்ன சொல்வது, பொய் சொல்லுதல் தான் அசுரபாவம் ஒன்றுன்னு சொன்னார். அப்போ அந்த பொய் சொல்லுதல்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மகிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே மற்றவங்ககிட்ட சொல்கிறது உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பகவான் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, மனம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் செயலில் வர வேண்டும். ஸோ மோன் மூக் ஏக்குரா, என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செயலில் வர வேண்டும். அப்போது இந்த 2ம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்வதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நினைப்பது செயலில் செய்ய வேண்டும். மோன் மூக் ஏக்குரா, சொல்வதை அதை நினைப்பதை சொல்ல வேண்டும், சொல்வதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். இதைத்தான் நான் இது இல்லைன்னா அவனுக்கு அசுரபாவம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மோகத்தால் அறிவை இழந்தவன், குணங்களில் கீழானவன், அதாவது பகவான் சொன்ன அந்த ஒவ்வொரு அடைமொழிக்கும் சொல்கிறார். ஏன்னா மோகத்தால் அறிவை இழந்தான், மோக அபகிருத சேதக, குணங்களில் கீழானவன், நராதமாக, பாவத்தை உடையவன், மூடாக என்று எல்லாமே சொல்கிறார். எல்லாம் என்னை இப்படிப்பட்டவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், என்னை வழிபட மாட்டான், அவர்கள் அபக்தர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு விதமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டாக பிரித்தார், பக்தன் அபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பக்தனை பற்றி சொல்லிட்டார். இனி அடுத்தவர் அபக்தனை பற்றி சொல்லிட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அபக்தனை பற்றி சொல்லப்படுறார். இதில் இந்த ஸ்லோகத்தில் நமாம் துஷ்கிருதினக மூடாக அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, நான் ராமானுஜரும் இவரும் சொன்ன ஒரு பாஷம் ஜென்ரல், அதாவது ஜென்ரல் இது என்ன பொருள் அப்படின்னா, நராதமாக
இந்த லோகாயுத மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உலகியல் மக்கள், இவர்கள் கீழ் வகையான குணத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகவான் ராமானுஜரும் மத்வாச்சாரியரும் சிலவர் பொதுவாக ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காங்க இந்த நராதமாவுக்கும். உலகியல் மக்கள், அவங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிறது இருக்கிறவங்க, அவங்களுக்கு இன்றைக்கி பொழுது போனால் போதும், இன்றைக்கி எது கிடைச்சா சரியாக இருந்தால் எப்படி நம்ம காட்டில் வாழ்கின்ற அந்த இவங்கெல்லாம் நாடோடிகள்லாம் எப்படி இருப்பாங்க, கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனந்த அந்த கிடைச்சதுக்கு அதே தான் சுகம் அப்படின்னு நினைக்கிறவங்க நராதமாக கீழ் தரமான மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி கீழான குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறார். மூடாகனா அறிவில்லாதவன், அஜ்ஞானி, முட்டாள். ஒரு கதை ஒன்று சொல்கிறார், என்னென்னா ஒரு குரு, அவனுக்கு நிறைய முட்டாள் சீடர்கள் இருந்தார்கள். அந்த குரு காசிக்கு போக வேண்டும் என்ற ஆசை, அதனால் ஒரு சில பக்தர்களோடு அவர் காசிக்கு புறப்பட்டார். புறப்படும் போது சொன்னார், அந்த சீடர்களை பார்த்து சொன்னார், மடத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்கோ, ஏன்னா திருடர்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதனால் மடத்தை பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசி யாத்திரை போயிட்டார். காசி யாத்திரை போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆசிரமம் பூராமே திருடு போய்விட்டது. அதாவது எல்லாம் லூட்டட், எதுவுமே பொருள்கள் எல்லாம் எதுவுமே காணோம். அப்போ அந்த சீடர்களை கூப்பிட்டு, எப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனீங்களா மடத்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. இல்லை சுவாமிஜி, நாங்கள் மடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ எப்படி பொருள்கள் போச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, மடத்தை பார்த்துக்க தான் சொன்னீங்க, நாங்கள் பார்த்தோம், திருடர்கள் சில பேர் வந்தாங்க, உள்ளே போனாங்க, பொருள்கள் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டினாங்க, அவங்க போனாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் அப்படிங்கிற அந்த பொருள் எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொன்னார். சரியாக உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளாத அந்த மூடர்கள், இதை தான் சொல்கிறோம். உண்மையை சரியாக, உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் புரிந்து கொண்டவர்கள். நாம் நினைப்பது போல ஆன்மீகம் என்பது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை அல்ல. அதாவது நம்ம யதார்த்தமாக இருப்பது தான் ஆன்மீக வாழ்க்கை என்பது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எது உண்மை எது பொய்ங்கிறத வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நாம் எல்லோரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியை நோக்கித்தான் செல்கிறோம். இதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம், ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கம். ஆகவே நாம் ஆன்மீக பயிற்சி செய்வது என்பது உன்னதமான உயர்ந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆன்மீக பயிற்சியின் நோக்கமே அதுதான். துஷ்கிருதி நகனால் அபக்தன் பகவான் கொடுத்த முதல் அடைமொழி துஷ்கிருதி நகன்னு சொல்கிறார். சுகிருதி நகை என்றால் புண்ணிய செயல்கள் செய்தவன் அப்படின்னு சொன்னார். இந்த தீய செயல்கள் அதனை நிஷித்த கர்மம் செய்தவர்கள். வேதாந்தத்தின்படி இவர்கள் ஆன்மீக வழியில் இறைவனை அடைய மனம் இல்லாதவர்கள். ஏன்னா அவர்கள் பாவ செயல்கள் செய்திருக்கிறார்கள். ஆத்ம அனக அப்படிங்கிற ஒரு உபனிஷத்தில் வேற சொல்லியிருக்கு. அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த வித்யாசாகரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, வித்யாசாகர் பல நல்ல காரியங்கள்லாம் செய்தவர், ஆனால் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவர் புரிந்து கொள்ளாதவர். ஆத்மஸ்வரூபத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவன். அவனும் அபகிருத சேதசகன் தான் சொல்லணும். அபகிருத சேதசகன்னா இந்த ஆத்ம அனகன்னு சொல்லி ஈஷாவாசி உபனிஷத் சொல்லப்படுகிறது. நம்முடைய மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தெரியாமலே நல்ல செயல்கள் செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத பகவான் ராமகிருஷ்ணன் அந்த அமுதமொழிகள் சொல்கிறார். அதனால் வித்யாசாகர் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை சரியாக அறியாதவன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் நிறைய படிப்பெல்லாம் படித்து நிறைய கல்வி சேவையெல்லாம் செய்தவர். ஆனால் தன்னுடைய லட்சியத்தை அடைய விருப்பம் இல்லாதன்னா அவர் அதில் பெருசாக அவருன்னு நினைக்கல, அதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் எது தர்மம் எது அதர்மம் என்று கேட்கும்போது அவர் சொன்னார், எது நம்மை இறைவனை நோக்கி அழைத்து சொல்கிறதோ அதுதான் தர்மம், அது எது வேணாலும் இருக்கலாம். எது நம்மை இறைவனிடமிருந்து விளக்குகிறதோ அது அதர்மம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாம் சேவை செய்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கோவிலில் அங்கே இங்கே நிறைய சேவை செய்வாங்க. அப்போ அந்த சேவை செய்யும்போது பகவான் குறிப்பாக சொல்கிறது, நமக்கு அகங்காரம், ஈகோ வந்துடும். நான் செய்கிறேன், என்னால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. யார் ஒருவன் இந்த அகங்காரத்துடன் இறைவனுக்கு சேவை செய்கிறானோ அது சேவை அல்ல அப்படின்னு சொல்கிறார். இந்த அகங்காரம் நம்மை சேவை செய்யும்போது இறைவனை மறைத்து விடும் அப்படின்னு சொல்லி, அதாவது தெரியாது இது. அதனால் இந்த மாயையுடைய மகிமை தான் இதெல்லாம் சொல்லணும். நம்ம
ஏன்னா நமக்கு தெரியாது இது எப்படி நம்மளை மனசை மயக்கும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம அகங்காரத்தோடு சேவை செய்தால் அந்த அந்த சேவையினால் ஒரு பயனும் இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் சொல்வார். அநேகமான மக்கள் ஏன் ஆன்மீக பயிற்சி செய்வதில்லை என்றால் இவர்களுக்கு நம்முடைய சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நல்ல காரியங்களாம் செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை. இதனால் அவர்களுடைய விருப்பமான செயல்கள் அவர்கள் செய்து அஞ்ஞான வழியில் அஞ்ஞான சக்தியில் ஆழ்ந்து விடுகிறார்கள். நம்முடைய சாஸ்திரத்தில் எந்த செயல்கள் செய்யக்கூடாது, எந்த செயல்கள் செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால் அவர்கள் தான் செய்தது தான் சரியான செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இறைவனை வழிபட மாட்டார்கள். இறைவனை ஏன் வழிபடணும்? நான் என்னுடைய சக்தி இருக்குது, நான் என்னுடைய செயல்கள் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம், இந்த செயல்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை அவர்கள் நம்புவதில்லை. அதே நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் இல்லை. ஏன்னா இறைவன் ஒருத்தன் இல்லை என்று சொல்கிறார். அதனால தான் இவர்கள். ஆனால் ஒரு வகையில் பார்த்தோம்னா நம்முடைய சாஸ்திரம் சொல்வது என்னென்னா, எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அபக்தர்கள் இறைவனுடைய குழந்தையாக இருந்தாலும் இந்த பாவ செயல்கள் எல்லாம் செய்தனால், கீழான குணங்களை உடையவனால் அவர்கள் இறைவனை அடைய முடிவதில்லை. அவ்வளோதான். இதில் எந்தவித இதுவும் இல்லை. இவனும் இறைவனுடைய குழந்தை தான். ஆனால் அந்த அறியாமையில் அவனுடைய உண்மை புரிவதில்லை இவனுக்கு. பிறகு அவர்கள் ஆன்மீக பயிற்சியில் நாட்டம் வருவதில்லை. உண்மையிலே எல்லோரும் இதெல்லாம் இறைவனுடைய லீலை தான், வேறு எதுவும் இல்லை. நமக்கு பக்தனாக வேண்டும் என்று நம்ம நினைத்தால் பக்தன் ஆகிவிடலாமா என்றால் முடியாது. ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகிறனால, பெரிய பட்டையை போட்டுக்கிறனால நம்ம பக்தன் ஆகிட முடியாது. இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நான் பக்தனோ அபக்தனோ ஆக முடியும். ஸோ ஒருவன் பக்தனாக இருக்கிறான் என்றால் அது இறைவனுடைய செயல்தான். ஏன்னா எந்த விசித்திரமான, அதாவது ஒரு வித்தியாசமான கருத்து என்னென்னா, நம்முடைய அகங்காரத்தால் நான் பக்தனாகி விட்டேன் என்று நினைத்தால் அவன் மூடன். ஸோ இந்த பக்தன் ஆக வேண்டும் என்றால் இறைவன், அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது இறைவன் அருள் இருந்தால்தான் அது நமக்கு வரும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுவும் இறைவன் அருள் வேண்டும். அவர்கள் நமக்கு விவேகம் அருள், அதாவது பகவான் நமக்கு விவேகம் அருளித்தால், பகவான் நமக்கு விவேகம் தந்தால், அப்பொழுது நம்முடைய ஆன்மீக நாட்டம் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். அதனால தான் 18வது அத்தியாயத்தில் 61வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே தேசே அர்ஜுனா திஷ்டதி அப்படின்னு சொல்கிறார். அது அப்புறம் என்னன்னா, பிராமயன் சர்வபூதானாம் யந்திராரூடானி மாயையா அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரன் பகவான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் இருக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், இறைவனுடைய குழந்தைகள் எல்லோரும் இருக்கு. ஏன்? எல்லா ஜடத்திலும் இருக்கிறான் இறைவன். நம்மிடம் மட்டும் இல்லை, ஜடத்திலும் இருக்கிறான். யார் இந்த மாயை படைத்தான் என்றால் ஈஸ்வரன் தான் மாயை படைத்தான். யார் இந்த நதிகளை படைத்தான்? ஈஸ்வரன் தான் படைத்தான். இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் படைக்க முடியும். யார் இந்த பழங்களையும் மரங்களையும் விதைகளையும் உருவாக்கினான் என்றால், பெரிய பெரிய அந்த பழங்களிலிருந்து விதைகளிலிருந்து பெரிய பெரிய மரங்கள் உருவாகிறது என்றால் அதுவும் இறைவன் தான். அதே போல் இந்த ஜடமான உடலையும் மனதையும் யார் படைத்தான்? அது இறைவன் தான் படைத்தான். அது படைத்தது மட்டும் இல்லை, இதை தெய்வீகமாக்குகிறான், அதுவும் இறைவன் தான். இந்த உயர்ந்த கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உயர்ந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் அருளால் தான் இவையெல்லாம் செய்ய முடியும். அவருடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, என் மனதில் உன்னை நினைக்க, உனக்கு சேவை செய்ய எனக்கு புரிதலை கொடு, உற்சாகத்தை கொடு, ஆனந்தத்தை கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அமுதமொழிகளில் பகவான் ராமகிருஷ்ணனிடம் ஒரு பக்தன் கேட்குறான், பகவானே, நான் இறை நாமத்தை ஜபம் செய்கிறேன், அதன் ஜபத்தின் மூலம் இறை நாமத்தை ஜபம் செய்கிறேன், அதே நேரத்தில் எனக்கு இறைவனை பற்றியும் பாடுகிறேன். ஆனால் அதன் மூலமாக எனக்கு எந்த ஆனந்தமும் கிடைக்கவில்லை. நானும் இறை நாமத்தை தொடர்ந்து பல வருட காலம் ஜபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு அதிலிருந்து எந்த ஆனந்தமும் கிடைக்கவில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. எங்கே எனக்கு இறை நாமத்தின் மேல் ஆனந்தம் வரவில்லை என்றால்
நான் அதில் நம்பிக்கை இழந்து விட்டு விடுவேனோ என்று எனக்கு ஒரு பயம் வருகிறது பகவானே என்று தக்ஷிணேஸ்வரர் வந்து கேட்குறார். அதை கேட்டு பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இனி நீ ஜபமோ அல்லது இறை நாமத்தை, அதாவது இறைவனுடைய திருப்புகளை பாடும்போதோ இறைவன் முன் அந்த ஜபம் செய்வதற்கு முன்னாடி, அந்த பாடல்கள் பாடுவதற்கு முன்னாடி நீ ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன? உன்னுடைய திருநாமத்தில் சொல்லும்போது இறைவா, அந்த பிரார்த்தனையோடு, இறைவா உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லும்போது எனக்கு ஆனந்தத்தை தந்தருள்வாயாக என்று மன ஏக்கத்துடன் நேர்மையாக நீ பிரார்த்தனை செய்தால் பகவான் உன்னுடைய பிரார்த்தனைக்கு அருள் புரிவார் என்று சொல்வார். இதில் முக்கிய கருத்து என்னவென்றால், எல்லாம் அவருடைய செயல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இறைவனுடைய செயல்தான். நமக்கு இந்த புரிதல் வந்துவிட்டால் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். ஆன்மீகத்தில் விருப்பம் வரும். நமக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் வருகிறதா? நாம் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறோமா? அந்த இலக்கை அடைகிறோமா? எனக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றமும் சாதகமான சூழ்நிலையும் கிடைக்கிறதா என்றெல்லாம் நாம் சிந்தித்தால் நாம் மோட்ச பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறோமா என்றெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். இவ்வாறு இந்த நிலைகளில் அவனுடைய அருளால் தான் நமக்கு எல்லாம் சித்திக்கும். அவனுடைய அருள் இருந்தால்தான் மோட்ச பாதையிலே நாம் முன்னேற வேண்டும் என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இறைவனே நம்மை வழி நடத்துவார். அதாவது இந்த பிரார்த்தனை மூலம் நமக்கு இறைவை நடத்துவார். இப்போ நம்ம பார்ப்போம், நமாம் துஷ்கிருதினக மூடா பிரபத்தியந்து. இந்த பாவச் செயல்கள் செய்தவர்கள் என்னை சரணடைய மாட்டார்கள், சரண் அடைவதில்லை. அவருடைய புரிதல் மிகவும் குறைவு. காரணம், தன்னுடைய அகங்காரத்தின் மூலமே எல்லாம் அடைந்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், தான் பார்ப்பது, தான் கனவில் காண்பது, ஆழ்ந்த தூக்கத்தில் ஆனந்தம் படைவது, இதை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் இல்லை என்பது அவன் நினைக்கிறான். அதாவது என்ன, ஜாக்கிரத, சொப்ன, சுசுப்தி, இந்த 3 மட்டும்தான் இருக்குது உண்மை அப்படிங்கிறத அவன் நினைக்கிறான். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் நான் ஈஸ்வரனையோ பகவானையோ யாரையும் நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், மாயையா அபகிருத ஞானம். இந்த அறிவை இழந்த நாள், அந்த மாயையினால் இந்த அறிவை இழந்த நாள், மாயையால் இந்த அறிவை அபகரிக்கப்பட்ட நாள் அவனுக்கு என்ன வருது? ஆசூர பாவம் வருது. ஆசூரி, அதாவது அசுர பாவம் அவனுக்கு வந்துடுது. அதிலே இருக்காம அவர்களுடைய பாவம் அசுர பாவம். மற்றவர்கள் தொல்லை கொடுப்பது, தன்னுடைய உடலையும் மனதையும் சார்ந்து இருப்பது தான் அசுரபாவம். இந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு ஜீவனும் முன்னேறி இறைவனை அடைய வேண்டும். இதுதான் லட்சியம். அதை தவிர வேறு வழி இல்லை. இவன் இறைவனிடம் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கிறான், மூடனாக இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் இறைவனை அடைவான். ஏனென்னா அவனுடைய அந்த க்ளோஸ்டு எஸ்கலேட்டர், வி ஆர் ஆல் ட்ராவலிங் க்ளோஸ்டு எஸ்கலேட்டர்னு பகவான் சொல்லியிருக்காரு. இதில் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அதனால் எல்லோரும் அந்த பாதையில் தான் செல்கிறார்கள். மூடனாக இருந்தாலும் ஒரு நாள் அவன் இறைவனை அடைந்தே தீருவான். சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகிறது ஒரு கதை. என்னென்னா, விரலோச்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இந்த உலகத்தில் அதாவது இந்த இந்திரனும் விரலோச்சனும், அதாவது இந்திரலோகத்துக்கு தலைவனான இந்திரனும் அசுரனுக்கு தலைவனான வீரலோச்சனும் இந்த உலகத்தை படைத்த ஈஸ்வரன், அதாவது பிரஜாபதி, அவருடைய ஆன்மீக அனுபவத்தை விளக்குகிறார். அந்த ஆன்மீக அனுபவத்தை விளக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மா அழிவற்றது, அதற்கு வயது கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, மாற்றம் கிடையாது, இதற்கு இன்ப துன்பம் இல்லை, தாகம் இல்லை. இந்த உண்மையை உணர்ந்தவன் இந்த உலகத்தில் வென்றவன் ஆகிறான். இதெல்லாம் நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதாவது ஆத்ம லட்சணம், நம்முடைய ஆத்மா எப்பேற்பட்ட லட்சணங்கள், அம்சங்கள் உடையது என்று நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி யார் ஒருவன் உணர்கிறானோ அவன் இந்த உலகத்தை வென்றவன், எல்லா செல்வத்தையும் உடையவன் ஆகிறான். அதனால தான் இதை உணர்ந்தவன் பகவான் என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது. பகவான் ராமகிருஷ்ணர், பகவான் ரமண மகரிஷி அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த உலகத்தை வென்றவன் ஆக்கினான்.
உடனே இதை கேட்ட இந்திரனும் அதாவது இந்திரனும் இந்த அசுரரின் தலைவனான வீரலோச்சனும் அவங்க பிரஜாபதியிடம் போகிறாங்க. பிரஜாபதியை சந்தித்து இந்த ஞானத்தை, இந்த அறிவை பெற வேண்டும் என்று அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ 100 வருஷம் என் கூட வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 100 வருஷம் பிரஜாபதியும் இந்திரனும் வீரலோச்சனும் 2 பேரும் இருக்காங்க. அப்போது 100 வருஷம் கண்டதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு, இந்த நீங்கள் உங்களுக்கு அதாவது ஒரு தெளிவான நீர்த்தேக்கம் இருக்கிற இடத்துல போய் பாருங்கள், உங்களுக்கு எது தெரிகிறதோ அதுதான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். என்ன, நீங்கள் உங்கள் நீர்த்தேக்கம், நீர் தங்கி இருக்கின்ற ஒரு இடத்துல, அப்போல்லாம் கண்ணாடி கிடையாது, அதனால் பிரஜாபதி அப்படி சொல்கிறாரு. இந்த விரலோச்சனுக்கும் உனக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ நீர்த்தேக்கம் இருக்கிற இடத்துல போய் பாரு அப்படிங்கும்போது 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த விரலோச்சனுக்கு என்ன தெரியுது, அவன் பார்த்தோன்னா அது எது தெரியுதுன்னா அந்த உடல் தான் தெரியுது. தண்ணீரில் தன்னுடைய முழு உருவத்தை பார்க்கிறான். யார்? விரலோச்சன். அதை பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவனுக்கு நேராக அசுரலோகத்துக்கு போகிறான். அசுரலோகத்துக்கு நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் விளக்கம் சொல்கிறான், இதுதான்ப்பா, அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது சொன்னார். ஆனால் இந்த இந்திரனுக்கு இந்த பதிலில் அவ்வளவு ஏற்பு இல்லை. ஏன்னா இது ஏதோ ஒரு சூக்மமான விஷயம் இருக்குது. பிரஜாபதி சொல்கிறது நமக்கு புரியுது, ஆனால் ஏதோ சூக்மம் இருக்குது. ஏன்னா இந்த சரீரம் மாறிக்கிட்டே இருக்குது. பகவான் பிரஜாபதி என்ன சொன்னார், மாறாதது. ஆனால் அந்த சரீரம் மாறுது. காலையில் ஒரு மாதிரி இருக்குது, சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் குண்டாகிறேன், இல்லைன்னா குறையிறேன், அதுக்கப்புறம் மனசு மாறுது, என்னென்னமோ ஆகுது. அப்போ இது ஏதோ சூசகம் இருக்குது, இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்புடையவர்கள் என்று மீண்டும் இந்த பிரஜாபதியை சந்திக்க இந்திரன் போகிறான். இந்திரன் போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொன்னார், பிரஜாபதி மீண்டும் ஒரு 30 வருடம் எங்களோட இரு அப்படின்னாரு. 30 வருடம் அவர் ஆத்மீக சாதனை செய்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு நாள் இப்போ இவரை சந்திக்கிறார். யார்? இந்திரனை சந்திக்க சொல்கிறாரு. நீ கனவில் எதை காண்கிறாய், எதை அனுபவிக்கிறாய், அதுதான் உண்மை, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை சூசகம் இருக்குதுங்கிறது சந்தேகம் மட்டும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஆனால் சரி எந்த திருப்பி போகிறாரு. ஆனால் அந்த கனவு மாறி மாறி வருது. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் ஒரு கனவுல கனவுலையும் இன்ப துன்பங்கள் வருது. ஆனால் அவர் என்ன சொன்னார், மாறாதது, பிறப்பற்றது, இறப்பற்றது, ஆனந்தமுடையது அப்படின்லாம் சொன்னார். இதோ சொல்கிறது இது மாறுது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கின்ற ஆனந்தம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதை அனுபவிக்கிறார் அதுதான் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாரு. அப்பவும் அவருக்கு புரியலை. இது தொடர்ந்து 3 கேள்வி கேட்டது, 3 தடவை போனதுக்கப்புறம் பிரஜாபதி கடைசி சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் சொல்கின்ற பதில்களில் நான் அவ்வளவு எனக்கு ஒரு சூசகமான ஒரு தெளிவான பதில், எனக்கு ஒரு விளக்கம் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரஜாபதி கடைசி சொல்கிறாரு, நீ உணர்கின்ற இந்த 3 நிலை எதனால? பிரதிகாசத்தினால. அதாவது பிரதிகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம இந்த உடலை மனதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆத்மஸ்வரூபத்திலிருந்து ஆத்மாவினுடைய பிரதிகாசம், ஒரு பிரதிபலிப்பு தான் நமக்கு ஆக்டிவேட் பண்ணிக்குது. எப்படி ஒரு செல்ஃபோனில் சிம் கார்டு போடுற மாதிரி அதை பொருள் பண்ணித்தான் பிரஜாபதி சொன்னார். அதாவது நம்ம உடலை நாம் இப்போ கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கிறோம். கண்ணாடி முன்னாடி நம்ம உடலை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் முதலில் அந்த பிரதிகாசம் இருந்தால்தான் நம்முடைய உடல் இந்த கண்ணாடி பிரதிபலிக்கிறது என்பது நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதே மாதிரி கனவு காணும்போது கனவில் கூட அந்த பிரதிகாசம் இருந்தால்தான் நமக்கு கனவு காண முடியும். ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அடைகிறோம் என்பது அந்த ஆனந்தத்தை உணர்ந்த இந்த பிரதிகாசம் இருந்தால் தான். இல்லைன்னா சிவம் இல்லை என்றால் இது சவமாகி விடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சிவம் தான் அந்த பிரதிகாசம் அப்படிங்கிறது சொன்னான். இதை புரிந்து கொள்ளாமல் தான் அவன் என்ன கேட்டான். இப்போது இந்த விஷயத்தை பிரஜாபதி ஏன் இப்படி சொன்னாருங்கிறத அவருக்கு புரிகிறது. இதைத்தான் பகவான் இங்கு அர்ஜுனிடம் சொல்கிறார். ஓ அர்ஜுனா, உனக்கு புத்தி இருக்கிறது, விவேகம் இருக்கிறது,
பிரித்து பார்க்கும் தன்மையும் உன்னிடம் இருக்குது. நீ மாயையில் சிக்கி இருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய். இந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி என்னை சரணடை. என்னை உன்னை முழுமையாக என்னிடம் சமர்ப்பித்து விடு. அதுதான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேவ சரணம் ரஜா அப்படின்னு சொல்லி 66வது ஸ்லோகத்தில் 18வது அத்தியாயத்தில் சொன்னார். இந்த சமர்ப்பணம் தான் உயர்ந்த வழிபாடு. இந்த சமர்ப்பணம் தான் உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறத சொன்னார். அதனால தான் ஸ்ரேயான் இல்லை திரவியமயா, அதாவது யஜ்யம் எப்பேற்பட்ட யஜ்யம், பல வகையான யஜ்யம் 4வது அத்தியாயத்தில் சொன்னார். ஸ்ரேயா திரவியமயா திக்கா ஞான யஜ்ய பரந்தபா. ஞான யஜ்ய பரந்தபா, என்னதான் திரவியம் பணத்தை வச்சு நீ என்னதான் செலவு பண்ணுறானோ, ஞான யஜ்யத்தின் மூலமாக ஞானம் தான் சிறந்தது, உயர்ந்தது. நான் யார் என்று புரிந்து கொண்டால் இந்த பணத்தினால என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் ஸ்ரேயா திரவியமயா ஞான யஜ்ய பரந்தபா அப்படின்னு சொல்லி அந்த 4வது அத்தியாயத்தில் பகவான் 33வது ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த ஞானம்தான் அந்த இந்திரனுக்கு சொல்கிறாரு. அந்த பிரதிகாசம் எங்கிருந்து வந்தது? பரம்பொருளினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்பின் மூலமாக, அந்த பிரதிகாசத்தின் மூலமாகத்தான் நீ இந்த உடலை புரிந்து கொண்டாய். கனவில் என்ன நடக்கிறது, கனவை நீ காண்கிறாய். அப்புறம் ஆழ்ந்த தூக்கம். இந்த மூன்றுக்கும் ஒரே ஒரு சாட்சியாக இருப்பது அந்த பிரதிகாசம். அந்த பிரதிகாசம் எங்கிருந்து வந்தது என்றால் ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறத சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்தை முடிச்சிட்டாரு. இனி 16வது ஸ்லோகம். 16வது ஸ்லோகத்தில் தான் இந்த பக்தர்களை 4ஆக பிரிக்கிறார். அதான் சதுர்விதான 4 வகை. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுகிருதினோ அர்ஜுனா. அங்கே துஷ்கிருதினோன்னாரு, இங்கே சுகிருதினோ அர்ஜுனா. அர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவான பரதகுலத்திலே சிறந்தவனே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இது கொடுத்தார். நீ எப்பேற்பட்டவன் என்பதை நீ தெரிந்து கொள். நீ எப்பேற்பட்ட பக்தன் அப்படிங்கிறத உனக்கு நீயே சிந்தித்து தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பரதகுலத்தின் பெருமகனே அர்ஜுனா, துன்பமுற்றவன், ஞான வேட்கை உடையவன், பொருளின்பம் தேடுபவன், ஞானி ஆக 4 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், அறச்செயல்கள் செய்தவர்கள், என்னை நம்புகிறார்கள், அவர்கள் பக்தர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இங்கே 16வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஸோ நம்ம பார்த்தோம், என்னுடைய பக்தர்கள், என்னை நம்பாதவர்கள் அபக்தர்கள் அப்படின்னு 2ஆக பிரித்தார். இங்கு தன்னுடைய பக்தர்களை பற்றி பேசுகிறார். யாரெல்லாம் என்னை நம்புகிறார்கள், வழிபடுகிறார்கள், அப்படிப்பட்ட பக்தர்கள் பகவான் 4ஆக பிரிக்கிறார். நாம் கோவிலுக்கு சென்றால் நாம் எந்த பிரிவில் இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். நம்ம எதுக்காக போகிறோம்? நம்ம அர்த்தனா, அர்த்தார்த்தியா, ஜிக்யாசுவா, ஞானியா அப்படிங்கிறத நம்ம கோவிலுக்கு போனால் பகவான் நமக்கு அந்த டேக் போட்டுருவார், நீ எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத. இந்த 4 வகையாக பிரிக்கிறார். ஆனால் கோவில் நிர்வாகம், அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். நீ 1000 ரூபா கொடுத்தா பகவான் பக்கத்திலே கொண்டு போய் ஒரு தொட்டு சேவிக்கலாம். அப்புறம் உங்க ஆரத்தி கொடுப்பாரு, மாலை போடுவார், எல்லாம் பண்ணுவார். 10 ரூபா கொடுத்தா ஏனோ தானோன்னு சொல்லி இதுதான் அப்படின்னா டக்குன்னு ஒரு விபூதி போப்போ அப்படின்னு சொல்லுவார். அதனால் பகவான் நமக்கு கொடுக்குற டேக்குக்கும் இந்த அறநிலைத்துறை கொடுக்குற டேக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. 10 ரூபா கொடுத்தா ஸ்பெஷல் மரியாதை, 100 1000 ரூபா கொடுத்தா ஸ்பெஷல் மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. இந்த 4 வகையான பக்தர்கள். அர்த்தன், அவன் பக்தனிடம் வருகிறான். ஏன்னா பக்தி இங்கே தான் உருவாகிறது. அவனுக்கு ஏதோ துன்பம் இருக்கிறது, அதனால் அவன் பக்தன் வருகிறான். அவன் அர்த்தன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அவன் தான் அர்த்தன். அதாவது அவனுடைய தேவைக்காக அவன் பகவானை வழிபடுகிறான். இப்படி 4ஆக பிரிக்கிறார். அதாவது முதலில் அர்த்தன் என்பதற்கு என்ன சொல்கிறார்னா, துன்பப்படுபவன், துயரப்படுபவன் என்னை வழிபடுகிறான், அவன் அர்த்தன். ஏன்? அவன் அதிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், அதுக்காக அவன் என்னை வழிபடுகிறான். துன்பம் போயிடுச்சுன்னா அவன் மறந்துடுவான்.
எப்படியோ அவனுக்கு கொஞ்சம் இருக்குது, பகவானை நினைக்கிறான், அட்லீஸ்ட் அதாச்சும் நினைக்கிறான். ஏன்னா இந்த அபக்தன் வந்து பகவானே நினைக்கிறது இல்லை, ஏன்னா பகவான் இல்லை இருந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தி வந்து பொருளை விரும்புபவன். அது மட்டும் இல்லை, அவனுடைய மனதிலே நிறைய ஆசைகள் இருக்கிறது. அதை வந்து அந்த ஆசைகளெல்லாம் பூர்த்தி அடையாமல் இருக்கிறது. அதனால் இன்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விரும்புவன் என்னை வழிபடுவான். ரெண்டாவது, அவன் வந்து துன்பத்தில் இருக்கும்போது மட்டும் வழிபட்டுட்டு அப்புறம் மறந்துடுவான்னு சொல்லி முதல் பக்தன் சொன்னான். ஆனால் இவன் அப்படி கிடையாது, இன்பத்தில் இருக்கும்போதும் பகவான் நினைப்பான். ஏன்னா அவனுக்கு பொருள் இன்னும் வேணுங்கிறதுக்காக நினைப்பான். நீ உன்னுடைய அனுகிரகத்தை தான் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஜிக்யாசு, இறைவனை பகவானை மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். யார்? ஜிக்யாசு. அப்புறம் ஞானி. ஞானி வந்து எங்கும் இறைப்பவன், எங்கும் எல்லாம், அதாவது அந்த இது சொன்னோம் நம்ம சொன்னோமே, ஈஸ்வர தத்துவத்தை பார்க்கும்போது சொன்னோம், உபாதான காரணமும் நிமித்த காரணமும் நானே இருக்கிறான். இந்த பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற விஷயத்தை அறிந்தவன் ஞானி. இவனும் என்னை வழிபடுகிறான். ஆகவே பகவான் துன்பத்தில் இருப்பவன், துன்பத்தில் விடுபடுவதற்காக என்னை வழிபடுகிறான். பொருள் வேண்டும், இன்பம் வேண்டும் என்பவனும் வழிபடுகிறான். மோட்சமடைய வேண்டும் என்றும் என்னை வழிபடுகிறான். அப்புறம் ஞானி, என்னை பற்றி தெரிந்தவனும் என்னை வழிபடுகிறான் என்று சொல்கிறார் பகவான். 4 வகையான மனிதர்கள், அந்த பக்தர்கள் 4 வகை. அந்த 4 வழிபடுவர்கள் என்னை வழிபடுவார்கள். அர்த்தம் பார்ப்போம். அதாவது துன்பப்படுபவன். இந்த அர்த்தம் என்னென்னா, ஒரு கஷ்டம் துயரம் இருக்கிறது, அந்த துயரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போது பகவான் மீது அவனுக்கு பக்தி செலுத்துகிறான். இந்த சாதகன் மனதில் பக்தி அப்போ தான் உற்பத்தி ஆகிறது. இந்த துயரத்திலிருந்து எப்படி தப்புவது, இந்த துயரத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை அடையப்படுது, அதாவது இந்த தாபத்ரயம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 தடவை சொல்கிறோம். இந்த தாபத்ரயம், இந்த உடல் மனதால் வருகின்ற துயரம் துன்பம், அப்புறம் இந்த அந்த சூழலால் வருகின்ற துன்பம், 3வது தேவதையினால் வருகின்ற துன்பம். ஏன்னா ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சுவாமி சாரதானந்தஜி மகாராஜ் ஒரு நாள் மதிய உணவு முடித்து விட்டு வெளியே வர்றாரு. அப்போது ஒரு பெண் வேகமாக ஓடி போகிறார், அந்த பக்கம் போகிறார். அதாவது டைனிங் ஹால் பக்கமாக அந்த பக்கம் சுற்றி போயிட்டுருக்கார். உடனே யார் அப்படின்னு சொல்லி சுவாமி சாரதானந்தர் கூப்பிட்டு தாயே நீ யாருன்னு கேட்கும்போது, நான் தான் காலரா தேவதை அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவன் கை கூப்பி சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கெல்லாம் சன்னியாசிகள் இருக்கிற இடம், நாங்களாம் வறுமையில் இருக்கோம், அதனால் எங்களை ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த சரின்னு சொல்லி அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேலூர் மடத்தில் இப்போ கூட இருக்குது, செங்கல் சூளையெல்லாம் இருந்தது பக்கத்தில். அந்த செங்கல் சூளை கிராமமே இருந்தது. இப்போல்லாம் வேலூர் மடம் வாங்கிட்டாங்க. அதை அந்த செங்கல் சூளையில் பக்கத்தில் இருந்த அந்த கிராமத்தில் நிறைய பேர் அடுத்த நாள் காலரானால இறந்து போனதான்னு சொல்லிட்டோம். அதாவது இந்த தேவதைகள்லாம் இருக்கா அப்படின்னா இருக்காங்க. அந்த தேவதைகளுக்கு வேண்டிய அந்த பரிகாரம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம சொல்லணும். அதாவது அவங்கள சேவித்து வழிபட்டால் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற தாபத்திரயம்னு சொல்கிறேன். தாபத்திரயம்ன்றது நம்முடைய உடல் மனதால் வருகின்ற துன்பங்கள், அப்புறம் வந்து இந்த சூழலால் வருகின்ற துன்பங்கள், அந்த தேவதைகளால் வருகின்ற துன்பங்கள், அந்த இதிலெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த துயரத்தினால் தப்பிக்க வேண்டும் என்று இறைவனை பகவானை வழிபடுகிறார்கள். அவர்கள் விசேஷ பூஜைகள், விரதம், பாத யாத்திரை என்று பல வகையாக பக்தி செய்கிறார்கள். ஆகவே இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்று பக்தர்கள், அதாவது பக்தி செய்கிறான். இவன் தான் கீழான பக்தன், அர்த்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம பரீட்சை எழுதும்போது இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா, நான் படிக்கிற ஸ்கூலில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையாரை பார்த்திங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டோம். எப்போ சாதாரண நாட்களில் எக்ஸாம் வருதுன்னா போதும், அங்கே இருக்கிற பூஜாரி பயங்கர பிஸியாக இருப்பார், ஏகப்பட்ட கலெக்ஷன் அவருக்கு. அப்போது காரணம் என்னென்னா, பரீட்சை வந்துருச்சு, பகவானே பிள்ளையாரே எப்படியாவது இந்த பரீட்சையை நீ எழுது எனக்காக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பக்தி உற்பத்தி ஆகிறது, பக்தி அவங்களுக்கு உற்பத்தி ஆகிறது. ஸோ நம்மிடம் இந்த பக்தி உற்பத்தி ஆகிறது இந்த துயரத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான். ஏன் இந்த துயரம் நம்முடைய அகங்காரத்துக்கு மேலாக இருக்கிறது. என்னுடைய அகங்காரத்தில் மேனேஜ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த என்னுடைய அகங்காரத்துக்கு மேலே இந்த துயரம் இருப்பதால் அதை
துயரத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை, இந்த துயரத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை என்பதற்காக அவன் இறைவனை வழிபடுகிறான். அப்போ தான் பக்தி அவனுக்கு பிடிக்கிறது. ஏன்னா தன்னுடைய அகங்காரத்துக்கு கீழே இருந்தால் சமாளிச்சிருவான், அப்போது இறைவனை வழிபட மாட்டான். அப்போ என்னுடைய அகங்காரம், புத்தி, அறிவுக்கு மேலே இருக்கிற சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி அப்பாற்பட்ட சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் என்னுடைய துயரத்தை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை உதவி நாடுவதற்காகத்தான் இந்த பக்தி செய்கிறான். அவன் பகவானிடம் செய்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு தலைவலி வருது, அப்போ நம்ம என்ன பண்ணோம், பேராசிட்டமால் ஏதோ போட்டு பார்க்குறோம், ஒன்றும் சரியாகலை. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளால் முடியலைங்கிறதுக்காக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். முதல் அலோபதி போகிறோம், அப்புறம் ஹோமியோபதி போகிறோம், அப்புறம் இப்படி பல பதிகிட்ட போகிறோம். கடைசி எங்கேயுமே கேட்கலைன்னா அந்த ஸ்ரீபதி தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி பகவானை நாடுறோம். ஸோ இந்த பக்தி இப்படி உருவாகிறது. அர்த்தன் செய்கின்ற பக்தி இப்படி உருவாகிறது. அந்த பக்தி படிப்படியாக மேலே பரிணமித்து மேலே போகும். அதனால் அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி அப்படின்னு சொன்னார். மகாபாரதத்தில் பார்த்தோம்னா இந்த குந்தி தேவி பகவான்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட என்ன வேண்டுதல் செய்கிறாருன்னா, எனக்கு எப்போவுமே துன்பத்தை கொடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், துன்பத்தில் இருக்கும்போது தான் உன்னை நினைக்க முடிகிறது, அதனால் எனக்கு துன்பத்தை கொடு, துன்பம் இருக்கும்போது தான் உன்னை நான் நினைக்க முடிகிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்போதும் துன்பத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்கிறார். இப்படி ஒரு பிரார்த்தனை நடக்குமா அப்படின்னா, அது மனிதனுடைய இயல்பு துன்பத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அவனை பகவானை நாடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி. இவன் துயரத்தின் போது நினைப்பதை விட, அதாவது அந்த துயரத்தில் இருக்கும்போது அவன் அர்த்தன் நினைக்கிறான், முதல் வகையான பக்தன் நினைக்கிறான். ஆனால் இவன் அப்படி கிடையாது. அந்த அர்த்த பக்தனுடைய கொஞ்சம் உயர்ந்தவன் அர்த்தார்த்தி பக்தன். முதல் நிலை பக்தனை விட சற்று உயர்ந்தவன். இவன் சந்தோஷமாக இருக்கும் போதும் பகவானை நினைக்கிறான், துயரப்படும் போதும் பகவானை நினைப்பான். அதே போல் நல்ல சம்பத்து, நல்ல ஐஸ்வர்யம் வரும்போதும் பகவானை நினைப்பான். அவன் வந்துருச்சின்னு சொல்லி மறக்க மாட்டான். இந்த வசதிகள், அந்தஸ்து எல்லாம், ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு பகவான் கொடுத்தான், பகவான் அனுகிரகத்தால் எனக்கு கிடைத்தது, அதனால் நான் பக்தி செய்வான். ஆனால் அந்த இன்னும் வேண்டும் என்றும் அவன் பக்தி செய்வான். அதனால் அந்த அர்த்த பக்தன் முதலாவது பக்தனை விட இவன் சற்று உயர்ந்தவன். ஏன்னா இறைவன் அனுகிரகத்தால் எல்லாம் கிடைத்தது, இன்னும் அனுகிரகம் வேண்டும் என்று அவன் வியாபாரத்தை தொடங்கும் போதும் அந்த வியாபாரத்தின் மூலமாக அந்த வியாபாரம் இன்னும் சரியாக நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் பக்தி செய்வான். இது இரண்டாவது வகையான பக்தன். இந்த ஒன்றாவது வகை, ரெண்டாவது வகை அர்த்தன் அர்த்தார்த்தி. அதாவது துன்பம் வரும்போது மட்டும் நினைக்கும் பக்தன் அர்த்தன், துன்பம் வரும்போதும் ஐஸ்வர்யம் வரும்போதும் அது வேணும் இது வேணும்னு அந்த மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக செய்வான் ரெண்டாவது பக்தன். இந்த கேட்டகரியில் தான் 98% இருக்கும்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு தெரியும், கோயிலுக்கு போனோம்னா என்ன உனக்கு என்ன வேண்டுதல் அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாரும். ஆனால் நம்ம அந்த கேட்டகரியில் இருக்கோம். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோங்கிறத நம்ம கோயிலுக்கு போனால் நமக்கே தெரியும். ஏன்னா நமக்கு ஏதாவது வேண்டுதலோடு வந்திருக்கோம்னா அது இது கிடையாது, அர்த்தார்த்தியா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் ஜிக்யாசு அப்படிங்கிறதுக்கும், இந்த ஜிக்யாசு ஞானி என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி. ஆனால் ஸ்லோகத்தில் எப்படி இருக்குன்னா சதுர்விதா பஞ்சம் அர்த்த ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானின்னு இருக்கும். அது ஸ்லோகத்தினுடைய இந்த வரணுங்கிறதுக்காக அப்படி போட்டுட்டு நம்ம படிப்படியாக எப்படின்னா அர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அர்த்தார்த்தியும் இந்த ஜிக்யாசு, அதாவது மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை உடையவன், அப்புறம் ஞானி எப்பேற்பட்ட பக்தி செய்கிறான் அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம். அவன் எப்படி பக்தி செய்கிறான், அவன் எதுக்காக எப்படி பக்தி செய்கிறாங்கிறதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் பஞ்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.